வணக்கம். ஜெகதீஸ்வரன். அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் ரிஷப ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே ஒவ்வொரு மாதத்துல கிரக நிலையில் கோச்சாரப்படி என்னென்ன பலன் நமக்கு கொடுக்குது, நல்ல பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு ராசிக்கே நம்ம பார்த்துட்டு வரோங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்துல ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரக நிலையில் கோச்சாரப்படி எப்படி இருக்கு, கிரக நிலையில் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோங்க. இப்ப பாத்தீங்கன்னா, மேச ராசியில குரு பகவானும் புதன் பகவானும், கன்னி ராசியில கேது பகவானும், கும்ப ராசியில பாத்தீங்கன்னா சனி பகவானும் செவ்வாய் பகவானும், மீன ராசியில சூரியனும் சுக்கிரனும் ராகு பகவானும் இருக்குங்க. இப்ப ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா புதன் பகவான் பாத்தீங்கன்னா மேச ராசியில் இருக்கிற புதன் பகவான் மீன ராசிக்கு மாற போறாரு. மீன ராசிக்குல வக்கரம் அடைய போறாரு. அது ஏப்ரல் 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு மீன ராசியில வரப்போறாரு. இது பாத்துட்டீங்கன்னா இந்த மாதத்திலோட கிரக நிலைகளோட கோச்சாரம், கிரக நிலைகளோட பெயர்ச்சிகள். அப்படி இருக்கும்போது இந்த ரிஷப ராசிக்கு என்ன பலாபலங்கள் கொடுக்கும்? இந்த ரிஷப ராசி பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அதிபதி சுக்கிர பகவான். இப்ப இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல, அதாவது மீன ராசியில சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. அப்படி உச்சம் பெறும்பொழுது இந்த ஏப்ரல் மாதத்துல ரிஷப ராசிக்கு தொட்டதையெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்க போகுது. என்ன கேட்டீங்கன்னா, லாபஸ்தானத்துல பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் மீன ராசியில் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வரும். நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம தொழில்ஸ்தானம் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெறக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பிற்பாதியில மீன ராசிக்கு மாற போறாரு. அவரும் லாபஸ்தானத்துக்கு போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கு. எப்பவுமே இந்த துலா ராசிக்கு ரிஷப ராசிக்காரங்க சுக்கிரனோட அதிபதியா இருக்கிறதுனால பேச்சு திறமைகள், எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை, எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஒரு தன்னுடைய அன்புனாலையும் அரவணைப்புனாலையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்பவுமே இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஆனா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சரியாகும். என்ன கேட்டீங்கன்னா சுக்கிரனோட பார்வை உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல போதும். அப்படி இருக்கும்போது உங்க ராசி நாதனே அந்த கேது பார்க்கும்போது என்ன ஆகும்னா பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆகும். சில பேர் பாத்தீங்கன்னா பூர்வீக இடத்துல வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. பூர்வீகத்தை பேச்சு எடுத்தாவே தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். வாங்குறதுக்கு விடாது, விற்கிறதுக்கு விடாது, பயன்படுத்துறதுக்கு விடாது. அப்படி இருக்கும்போது இந்த சுக்கிர பகவான் இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துலயும் கேதுவோட பார்வை இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் கண்டிப்பா சால்வ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இந்த மாதத்துல இருக்க போகுது. மெயினா பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? இப்ப ஒரு 5 வருஷமா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பாக்கியம் இல்லை, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், போகாத கோயிலும் இல்லை, பார்க்காத டாக்டரும் இல்லை அப்படி நினைச்சவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலோ இல்ல தெய்வத்தினோட வழிபாடுகள் பண்ணாலோ கண்டிப்பா குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்துல உங்க ராசி நாதனே இருக்கிறதுனால ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே கூட கண்டிப்பா உங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் ஒரு ஷேர் மார்க்கெட்ல நீங்க போட்டிருக்கீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது முதலீடு பண்ணியிருக்கீங்க, வட்டி விட்டுருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தருக்கு நீங்க நம்பி பணம் கொடுத்துருக்கீங்க, அவங்க இத்தனை நாள் கொடுக்காம உங்களை ஏமாத்திட்டு இருக்காரு. ஆனா அவரு இந்த மாதத்துல கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த லாபஸ்தானம் நல்லா இருக்குங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க,
அந்த தொழில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தடுமாற்றம், குழப்பங்கள், ஒரு முடிவெடுக்கிறதுக்கு விடாம, நம்ம அந்த தொழில் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் இருக்காரு. அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நீங்க பண்ணும்போது, குழப்பத்த உண்டு பண்ணி, அதுல வர்ற வருமானத்த தேவையில்ல விரயங்கள் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இருந்திருக்கும். ஆனா, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுப விரயமா மாத்தக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல உங்க ராசிநாதனோட ராகு பகவானும், புதன் வக்கரமடைகிறாரு, சூரிய பகவான் இது எல்லாமே இருக்கறனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு முதலீடுகள் கண்டிப்பா கொடுக்கும். வெளியூர் போகலாமா? வெளிநாடு போகலாமா? அப்படின்னு நெனைச்சவங்களுக்கு கட்டாயம் நீங்க அது பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, தடங்கல், குழப்பங்கள், ஒரு விஷயம் நம்ம முடிவெடுக்கிறோம். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நடக்குது. மத்தவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணா அது நடக்குது. நமக்கு எது பண்ணாலுமே நடக்கலையே! நம்ம எவ்வளோ எஃபெக்ட் பண்றோம். நமக்காக ஒரு வழிகள் இல்லாம இருக்கே! அப்படிங்கிறது உங்களுக்கு எண்ணங்கள் இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான். அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல, விரயத்துல 12ஆம் இடத்துல இருந்து வக்கரம் அடைஞ்சு 11ஆம் இடத்துக்கு போறாரு. அப்படி போகும்போது மாணவர்கள வந்து பார்த்துட்டீங்கன்னா, கல்வியில ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கணுங்கிற ஆர்வம் கண்டிப்பா இருக்கும். நம்ப பசங்களா இது மாரி படிக்கிறாங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆச்சரியங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கறனால, உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும். இந்த வண்டி வாகனத்திலயும் சரி, உடல் ஆரோக்கியத்திலும் சரி, நீங்க வந்து உடல் ஆரோக்கியத்துல கவனமா பார்த்துக்கோங்க. பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தந்தை வகையிலயா இருக்கட்டும், தாய் வகையிலயா இருக்கட்டும், அவங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள் நீங்க ஏதாவது வாங்கலாம், வீடு கட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்ததுன்னா, தாராளமா நீங்க வாங்கலாம், கட்டலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கரெக்ட்டான அ ஒரு டைமா தான் இது இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரகநிலைகள் கோச்சாரங்கிறது உங்களுக்கு ஒரு முழு பலனா குடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இந்த காலகட்டத்துல நீங்க கரெக்ட்டா பயன்படுத்தும்போது, உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷப ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழு பலனா இருக்குங்க. கண்டிப்பா இத நீங்க முழுமையா பயன்படுத்திட்டு, நல்ல மாற்றங்கள அடைவீங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம என்னதான் கிரகநிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்துட்டு இருந்தாலும், தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு? அந்த திசைகள் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு நல்லா இருக்கா? நமக்கு யோக பலன் இருக்கா? இல்ல பாதகாதிபதி திசை ஏதாவது நடக்குதா? அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜோதிடர்கள்ட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சு, அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி ஏதாவது விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ வர நம்பருக்கு உங்களோட ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு, ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்களும் நான் தரேங்க. இந்த சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.